الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن مع العسر يسرا وقال نبينا صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يصيبه منه صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل وسلم وأكرم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب எல்லாம் புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வழிவந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள் நம் யாவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை என்றென்றும் நீடித்து நின்று நிலவட்டுமாகுக. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய இந்நிகழ்வை தலைமையேற்று நடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்கள் கல்லூரியின் துணை முதல்வர் ஹசரத் அவர்களே, சங்கைக்குரிய பாரம்பரியமிக்க இந்த ஜாமியா பள்ளியினுடைய மரியாதைக்குரிய இமாம்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சங்கையான இந்த நாளிலே, மேன்மையில் நிறைந்த இந்த நல்லாளிலே அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா நம் யாவருக்கும் எல்லா விதங்களிலும் வெற்றிகளை தந்தருள் புரிவானாக. அவனுடைய அருளும் துணை கொண்டு நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நம்மை உயர்த்தி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆறுதல் தரும் அற்புத மிஅராஜ் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்ந்த, இனி வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஏதோ ஒரு விதத்திலே கவலையில் மூழ்கியவர்களாக, ஏதோ ஒரு விதத்திலே சிரமப்பட்டவர்களாக, கஷ்டப்பட்டவர்களாக வாழ்வதை பார்க்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள், துக்கங்கள் ஒட்டுமொத்த உலகம் நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இருப்பவனுக்கு இருக்கிறதே அதை பாதுகாக்க வேண்டுமே என்ற கவலை, இல்லாதவனுக்கு அதை நாம் உருவாக்க வேண்டுமே என்ற கவலை, வேலை செல்பவனுக்கு இந்த வேலையிலே நாம் எப்படி நிரந்தரமாக இருப்பது என்ற கவலை, வேலை இல்லாதவனுக்கு எப்படியாவது நாம் வேலை தேட வேண்டும் என்ற கவலை, வீடு இருப்பவனுக்கும் கவலை, இல்லாதவனுக்கும் கவலை, உடல் ஆரோக்கியமாக இருப்பவனுக்கும் கவலை, இல்லாமல் இருப்பவனுக்கும் கவலை. ஒட்டுமொத்தமாக இந்த உலகம் முழுக்க வாழும் மனித சமுதாயம் ஏதோ ஒரு விதத்திலே கவலைக்குள்ளாக்கப்பட்டவர்களாக, கவலையில் மூழ்கியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கவலைகள் குறித்து, கஷ்டங்கள் குறித்து இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது? இந்த கஷ்டங்களை, துன்பங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த துன்பத்திற்கும் மிஅராஜிற்கும் உள்ள தொடர்பு என்ன? சிரமங்களுக்கும் மிஅராஜுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களின் மூலமாக உணர ஆசைப்படுகின்றேன். இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த காலிலான ரப்பு தஆலாவை தவிர
ஏதோ ஒரு விதத்திலே அல்லாஹ் அல்லாத அத்துணை நபர்களும் அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு அதைத்தான் சொல்லி தருகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வின் படைப்பாகிய எருமை பற்றி சொல்லுகின்ற பொழுது அது கஷ்டப்பட்ட நிகழ்வை அல்லாஹ் சொல்லுவான், அது மனம் வருந்திய நிகழ்வை அல்லாஹ் சொல்லுவான், ஏன் கஷ்டப்பட்டது என்பதையும் அல்லாஹ் சொல்லுவான். ஹத்தா இதா அதவ் அலா வாதில் நம்ல், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய படைகள் பாதையிலே நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்த ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னதாம், யா அய்யுஹன் நம் உதுகுலு மசாகினக்கும். அது அதனுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்துகிறது, தன்னுடைய அவாவை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களுக்கு சென்று கொள்ளுங்கள். லா யக்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். சுலைமானும் அவருடைய படை பட்டாளங்களும் தெரியாமல் உங்களை விழித்து விடுவார்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள், தன் சமூகம் அழிந்து போய்விடுமா என்ற கஷ்டத்தை அந்த எறும்பு வெளிப்படுத்தியதாக குர்ஆன் சொல்லி தருகிறது. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல அபூதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு ஒட்டகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தன்னுடைய எஜமானன் துன்புறுத்தக்கூடிய அந்த துன்புறுத்தலை முறையிட்ட ஹதீஸ்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் வந்து கேட்டார்கள், மன் ரப்ப ஹாதல் ஜமல், யார் இந்த ஒட்டகத்திற்கு சொந்தக்காரர்? இந்த ஒட்டகத்தை உணவில்லாமல் கஷ்டப்படுத்துபவராகவும் அதிக சுமைகளை ஏற்றி அவர் கஷ்டப்படுத்துகிறார் என்று என்னிடத்திலே அந்த ஒட்டகம் முறையிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதே சூரத்துன் நம்லிலே ஹுதுஹுது பறவை தன் தாவரத்திற்குண்டான காரணத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கின்ற பொழுது வருத்தத்தோடு தன் கஷ்டத்தை, தன் கவலையை அது வெளிப்படுத்துகிறது. நான் சென்றேன், ஒரு பெண்மணியையும் அவர் கூட்டத்தையும் நான் பார்த்தேன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யாமல் சூரியனுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன் கஷ்டத்தை, கவலையை அது வெளிப்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த நிகழ்வை. இதுவும் அபூதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான். நாங்கள் ஒரு மக்பராவிற்கு சென்றோம். அந்த இடத்திலே ஃபரைனா, நாங்கள் அங்கே பார்த்தோம், ஒரு சிவப்பு நிற பறவை ஒன்று அங்கே இருந்தது. குருவியை போன்ற ஒரு பறவை அங்கே இருந்தது. அதோடு சேர்த்து பறவை 2 குஞ்சுகள், அந்த பறவைக்கு உண்டான 2 குஞ்சுகள் அங்கே இருந்தது. நாங்கள் அந்த 2 குஞ்சுகளையும் எடுத்துக்கொண்டோம். வெளியே சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தார்கள். அந்த பறவை அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருப்பதை, சுற்றிக் கொண்டிருப்பதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரப்பா அந்த பறவையினுடைய குஞ்சுகளை எடுத்தது, அதை நீங்கள் ஒப்படையுங்கள் என்று சொன்ன வரலாறுகள் ஹதீஸ்களிலும் குர்ஆனிலும் நாம் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய சமுதாய சொந்தங்களே, ஒன்றை விலகிக் கொள்ள வேண்டும், கவலைகள், கஷ்டங்கள் அனைவருக்கும் சமமானது. அவைகள் ஏதோ ஒரு விதத்திலே தங்களுக்குண்டான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன, மனிதன் உட்பட மற்ற அத்தனை ஜீவராசிகளும். குர்ஆனும் ஹதீஸும் விளக்கம் சொல்லக்கூடிய தகவல் இதுதான். கஷ்டம் அல்லாஹ் அல்லாத அத்தனையவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சய்யிதுல் அன்பியா கைருல் பஷர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கஷ்டப்பட்ட வரலாறுகள் நிறைய உண்டு. கஷ்டத்தின் பிரதிபலிப்பாகத்தான், தான் பட்ட கஷ்டத்திற்கு ஆறுதலாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா இந்த மேராஜை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நிறைய நிகழ்வுகள் உண்டு அன்பிற்குரியவர்களே. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்வுகள் தான். அரணாக இருந்து தனக்கு வரக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அரணாக இருந்து அவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர் இருக்கின்ற பொழுது இந்த முகம்மதுக்கு நாம் எப்படி தொல்லை கொடுப்பது என்று எண்ணிய பல மக்கத்து காபிர்கள் ஒதுங்கிய நேரத்திலே திடீரென்று அபூ தாலிப் அவர்களினுடைய மரணம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை கஷ்டப்படுத்தியது. தனக்கு வரக்கூடிய ஆபத்துகளை வெளிரங்கத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியவராக அபூ தாலிப் இருந்தாரே, இன்று அவர் மரணித்து விட்டாரே என்கின்ற கவலையை தாண்டிய ஒரு கவலை. அவர் எப்படியாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார் என்று எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் கடைசி நேரம் வரை அவர் இஸ்லாத்தை ஏற்காமலேயே மரணித்து விட்டார் என்கின்ற ஏக்கம். சரி, இவர்களின் மரணம் ஒரு பக்கம் என்று சொன்னால் 25 வருடங்களாக எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலேயும் தனக்கு பாதுகாப்பாக தனக்கு ஆதரவாக இருந்த தன்னுடைய அருமை மனைவி ஹதீஜா அம்மா அவர்களுடைய மரணம் ஒரு பக்கம். 2 மரணங்கள் தங்களுடைய மனதை ஆழமாக பாதிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் மக்கத்து குறைஷிகள் காபிர்கள் பெருமானாருக்கு நிறைய தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள். இங்கே இஸ்லாத்தை பரப்புவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது, நான் தாயிஃபுக்கு செல்கிறேன் என்று சென்றார்கள். சென்ற இடங்களிலே சொன்னால் அடக்க முடியாத துன்பங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறார்கள். மக்காவை விட்டு சென்று விட்டார்கள். தாயிஃபிலே சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். சரி, இனி மக்காவிற்கு நுழையலாம் என்று சொன்னால் பாதுகாப்பில்லாமல் எப்படி மக்காவில் நுழைவது? கேட்டார்கள். 4 நபர்களிடத்திலே 3 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் அளிக்க மறுத்து விட்டார்கள். சொந்த ஊர், சொந்த மக்கள், அதே ஊரில் தான் பிறந்தார்கள், இத்தனை ஆண்டுகளாக அங்கே தான் வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், அமீனாக போற்றப்பட்டார்கள். எல்லா சிக்கலான தீர்வுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலை வைக்கப்பட்டார்கள். எல்லா சிரமங்களுக்கும் எல்லா கஷ்டமான நேரங்களிலும் பெருமானாருடன் இருந்த பெருமானாரை தனக்கு அருகாமையில் வைத்துக் கொண்ட அந்த மக்கத்து காபிர்கள், மக்கத்து தலைவர்கள் பெருமானார் நபியாக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால் அதே மக்காவிற்கும் நுழைவதற்கு கூட பெருமானாருக்கு அனுமதி தர மறுத்தார்கள். முத்தலிபுன் அதி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபயம் தந்தார். கஷ்டங்கள், தொடர்ந்து கஷ்டங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். இந்த ஆண்டிற்கு ஆமுல் ஹுஸ்ன், கவலையின் ஆண்டு என்று பதிவு செய்வார்கள். தொடர்ந்து துன்பங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனதை துவைத்தெடுத்த போது ஆறுதலுக்கு யார் இருக்கிறார்? இதற்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கிறார்? கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றேனே, இன்றைக்கு நாமும் அப்படித்தான் போற்றிக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கஷ்டப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், கஷ்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றேன். ஏதோ ஒரு இடத்திலே என்னை தொடர்ந்து கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கே சென்றாலும் ஏதோ ஒரு இடத்தில் நான் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டுதானே இருக்கின்றேன். எனக்கு எங்கே இருக்கிறது மீறுவதற்குண்டான வழி நபியுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய கஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன், தன்னுடைய தான் பாசமாக பெற்றெடுத்த பிள்ளை இளவல், தன்னுடைய அருமை பாச மகனார் யூசுப் அழகிய முறையே கொஞ்சி குழாவ வேண்டிய வயதிலேயே அவர்களுடைய பெற்றோரான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை விட்டு அவர் வெளிவருகிறார். கவலை காணவில்லை என்ற கவலை, அது பெரிய வரலாறு என்று உங்களுக்கு தெரியும். நினைவுகளுக்காக வேண்டி கோடிட்டு காட்டுகிறேன். கவலை, துன்பம். சரி, யூசுஃபுக்கு பின்னால் கிடைத்த புன்யாமீனை வைக்காமல் நாம் ஆற்றுதல் படுத்திக் கொள்ளலாம் என்றால் புன்யாமீனும் சென்றவர் திரும்ப வரவில்லை. கவலை தொடர்ந்தது. குர்ஆன் அவர்களுடைய கவலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது கஷ்டப்பட்டு அழுது 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 அவர்களுடைய கண் புரை நிறைந்து கண் பார்வை இழந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஏன்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பேற்பட்ட சமூகத்தில் இருந்து நாம் காப்பாற்றினோம் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய
இவ்வளவு கஷ்டங்களை நபிமார்களும் சந்தித்திருக்கிறார்கள் என்பவர்களே. நபிமார்களும் விதிவிலக்கானவர்கள் அல்ல, சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. ஒன்றை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாமெல்லாம் சொர்க்கம் செல்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கவாதிகளுடைய வார்த்தைகளை பற்றி பதிவு செய்யக்கூடிய அல் குர்ஆன் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, சொர்க்கவாதிகள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, எங்களை விட்டும் கவலையை நீக்கிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என்று சொர்க்கவாதிகள் சொல்வார்கள் என்று குர்ஆன் நமக்கு போதித்து தருகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறப்பு முதல் நம்முடைய வீடுமிடமாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொரு நபரினுடைய அவாவாக இருக்கக்கூடிய சொர்க்கம் அங்கு சென்றாலும் கவலைகள் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, இவ்வளவு கவலைகள் கஷ்டங்கள் எல்லா தரப்பிலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கவலைகளை நாம் எப்படி எழுப்பது, இந்த கஷ்டங்களை நாம் எப்படி பார்ப்பது? இன்றைக்கு நம் சமூகம் முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழல் என்ன தெரியுங்களா? கஷ்டமாக இருக்கிறது. செய்திகள் கேள்விப்படுகின்ற பொழுது இந்த சமூகத்திற்காக வேண்டியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் தோழர்களும் இவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்று யோசிக்க தோன்றுகிறது. அன்பிற்குரியவர்களே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கிறது. என் குடும்பத்தில் கஷ்டம், என் பிள்ளைகளின் மூலியமாக, என் பெற்றோர்களின் மூலியமாக, ஆசிரியர்களின் மூலியமாக, பள்ளிக்கூடங்களின் மூலியமாக, பலரும் நண்பர்களின் மூலியமாக ஏதோ நேரத்தில் கஷ்டப்படுகிறோம். எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை. நாங்கள் தீர்வை தேடி செல்லக்கூடிய பாதை இந்த சமூகம் இன்றைக்கு எதை தேடி சென்று கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட, அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட இவைகளெல்லாம் பெரும்பாவங்கள், இவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து வாழுங்கள் என்று சொல்லப்பட்ட ஹராமை நோக்கி இன்றைக்கு இந்த சமுதாயம் சாரசாரையாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்கு மன கஷ்டம் எப்படி நீக்கிக் கொள்வது என்று தெரியவில்லை. நாங்கள் மது அருந்துகிறோம். அதை அருந்திய கொஞ்ச நேரம் எங்களுக்கு மனம் தெளிவடைகிறது, எங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் கிடைக்கிறது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன் இந்த தவறை செய்கிறீர்கள்? ஏன் இது போன்ற கேலி கூத்துகளிலே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள்? ஒவ்வொரு நாள் என்று நிர்ணயம் செய்து நாம் இங்கே புனிதமிக்க நாட்கள் என்று கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமூகத்தில் சிலர்கள் கொண்டாடுவதற்கென்றே சில நாட்களை உருவாக்கி அநாகரிகமான அனாச்சாரமான பழக்கவழக்கங்களை தங்கள் சந்தோஷத்திற்கும் என்ற பெயரில் அவர்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம் கஷ்டங்களை நீக்குவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிமுறைகள் இதுவென்று சொன்னால், அவுலியாக்களும் இறைநேசர்களும் சூஃபிகளும் ஞானிகளும் நபிமார்களும் தன்னுடைய கஷ்டங்களை நீக்கிக் கொள்வதற்கு எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்கள்? இன்றைக்கு கஷ்டம் கஷ்டம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த கஷ்டங்களை இறைநேச செல்வர்கள் நாதாக்கள் எப்படி கையாண்டார்கள், எந்த விதத்திலே கையாண்டார்கள்? அன்றைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருவார்கள். கஷ்டப்படுகிறீர்களா, சிரமப்படுகிறீர்களா, ஏதாவது ஒரு விதத்திலே உங்கள் மனதிலே நீங்கள் போராடிக் கொண்டிருக்கிறீர்களா, புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஆற்றுதல் படுத்தக்கூடிய அற்புதமான வார்த்தை அன்பிற்குரியவர்கள், நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன், யார் அல்லாஹ்விற்கு நலவை நாடுகிறானோ, யார் அல்லாஹ்விற்கு நலவை நாடுகிறானோ அல்லாஹ் அவனை சோதிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். சோதனைகள் நம்மின் மேல் இறைவனுடைய கோப பார்வை இறங்கியிருக்கிறது. நாம் அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் அல்லாஹ்வால் துன்புறுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாம் அல்லாஹ்வால் அவனுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம், நாம் சொர்க்கவாதிகளை விட்டு தூரமானவர்களாக இருக்கின்றோம் என்று மனம் அல்லாஹ்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு நலவை கொண்டு வந்து வரும். அது நல்ல விதத்தில் இருக்கின்ற பொழுது என்னால் தொழுக முடியவில்லை, என்னால் சம்பாதிக்க முடியவில்லை, ஸகாத் கொடுக்க முடியவில்லை, இது போன்ற நல்ல விஷயங்களிலே உங்களுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த கஷ்டங்கள் உங்களை சிறந்தவர்களாக ஆக்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் என்னப்பா அவ்வளவு பெரிய காரில் போறான், நேற்று எப்படி நடந்துட்டு இருந்தவன் இன்னைக்கு காரில் போறான், இதுக்கு பேரு கஷ்டம் இல்லை அன்பிற்குரியவர்களே, வைத்தறிச்சல். இதற்கு வேறு பெயர், இது பொறாமை.
வார்த்தை நமக்கு விளக்கமாக தருகிறது. இன்னும் சூஃபியாக்கள் சொல்லி தருவார்கள் பெரியவர்களே, இன்னல்லாஹ யுஹிப்பு குல்ல கல்பின் ஹஸீன். கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு உள்ளத்தையும் அல்லாஹ் பிரியப்படுகிறான், நேசம் கொள்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே கஷ்டங்கள் என்பவர்களே நம்மை அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், அல்லாமா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், கான ஸலஃபு ஸாலிஹீன், முன்னோர்களான சாலிஹீன்களானவர்கள் சொல்வார்களாம், வ இன்ன அலா குல்லி ஷைஇன் ஸகாத்துன், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு ஸகாத் இருக்கிறது. ஏதோ ஒரு ஸகாத் இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதை தந்திருந்தாலும் அதற்கு நாம் பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரத்திலே அக்ல், அல்லாஹ் நமக்கு அறிவு தந்திருக்கின்றான் அல்லவா, சிந்திக்கும் ஆற்றல் தந்திருக்கிறான் அல்லவா, மற்ற படைப்பினங்களையும் நம்மையும் அல்லாஹ் அந்த சிந்திக்கும் ஆற்றலின் மூலமாக பிரித்து காண்பித்திருக்கிறான் அல்லவா, அந்த அறிவிற்குண்டான ஸகாத் என்ன தெரியுமா? அந்த அறிவுக்குண்டான ஸகாத் தூனுல் ஹுஸ்ன், நீண்ட மிக நெடிய நாள் கவலை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவினுடைய ஸகாத் என்பதாக அல்லாமா ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாம் கஷ்டங்களை எப்படி அணுகிறோம், அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கக்கூடியதாக அது நானும் கேட்டுக்கிட்டே இருக்க வருஷக்கணக்கா அல்லாஹ் இருக்கானா இல்லையா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பொதுவாக தொழுகையில் வைக்காத நோக்கில் போகாத ஹஜ்ஜில் செய்யாத உம்ரா இல்லை, இன்னும் நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க? எத்தனை 365 நாள் வைக்கிறேன், கஷ்டம் போக மாட்டேங்குது. பள்ளிவாசலையே கடையாம இருக்கிறேன், கஷ்டம் போக மாட்டேங்குது. என் இருக்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன், என்ன வந்து சிரமணிக்க மாட்டேங்குது. இதுதான் நம்முடைய புலம்பல் என்பதற்குரியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துவது அவன் உங்களை கஷ்டப்படுத்தி அவன் சந்தோஷப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்ல, அதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை உங்களுக்கு தருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சூஃபியாக்களுடைய வழி இதுதான். சூஃபியாக்கள் இந்த வழியில் சென்றார்கள் என்பதற்குரியவர்களே, கஷ்டங்களை அவர்கள் கஷ்டமாக பார்க்கவில்லை, அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கக்கூடிய சாதனமாக பார்த்தார்கள். ஏன் சில சலஃபே சாலிஹீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இப்படியே சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பதற்குரியவர்களே, எந்த அளவிற்கு தெரியுமா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யாராவது கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் என்று சொன்னால் சந்தோஷப்படுங்கள் என்பதற்குரியவர்களே. ஆச்சரியமாகத்தான் இருக்கும். என்னடா கஷ்டத்தை எப்படியா சந்தோஷமாக எடுத்துக் கொள்வது? சந்தோஷப்படுங்கள் என்பதற்குரியவர்களே. நீங்கள் கஷ்டத்தில் தோல்ந்து கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை உங்களினுடைய நேரம் ஒவ்வொன்றிலும் இணைத்து, ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு வருகின்ற பொழுது, நாள் கொண்ட கஷ்டங்கள் உங்களுக்கு வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்குரியவர்களே. சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், அக்ஸரு மா யஜிதுல் முஃமின் ஃபீ ஸஹீஃபத்திஹி, ஒரு முஃமின் தன்னுடைய நன்மையின் பட்டோலையிலே, ஒரு முஃமின் தன்னுடைய நன்மையின் பட்டோலையிலே அவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளிலேயே மிக அதிகமானதாக அவன் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மைகள் என்னவென்று சொன்னால், ஒரு முஃமின் தனக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மையின் பட்டோலைகளிலே மிக அதிகமான நன்மை செய்ததாக எதற்கு அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று சொன்னால், அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹம்மின் மூலியமாகவும், அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குசுரின் மூலியமாகவும், கவலையின் மூலியமாகவும் அல்லாஹ் அவனுடைய சுருப்பிலே நிறைந்த நன்மைகளை எழுதுகிறார் என்று சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதற்குரிய அல்லாஹ்வின். எனவே கஷ்டங்கள் நமக்கு நம்முடைய நன்மையின் ஏற்றிலே அதீத நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்குரியவர்கள். ஏன் அல்லாமா சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு கஷ்டவாளிக்கு, ஒரு சிரமத்திற்குள்ளாதவனுக்கு, ஒரு கவலை கொண்டவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன தெரியுமா என்பதற்குரியவர்களே. யோசித்து பாருங்கள், மேராஜை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் என்பதற்குரியவர்களே. பெருமானாருக்கு ஏற்பட்ட கஷ்டம், அதன் மூலம் அல்லாஹ் கொடுத்த நிகழ்வுக்கும் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உள்ள ஒற்றுமையை இணைத்து பாருங்கள். பெருமானாருக்கு ஏற்பட்ட துன்பம் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா தன்னிடம் அழைத்து, இதுவரை யாரும் வராத ஒரு இடத்திற்கு அல்லாஹ் அழைத்து, அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
ஒன்று தொழுகை. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள், யார் யாரெல்லாம் இறைவனுக்கு ஷிர்க் செய்யவில்லையோ அவர்கள் அனைவரும் சொர்க்கவாதிகள். இந்த 3 வெகுமதிகளை அல்லாஹ் தருகிறார். ஏன் தந்தார்? அதை தருவதற்கு ஏன் இந்த நிகழ்வுகளை அல்லாஹ் தேர்வு செய்தான்? ஏன் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா தெரிவு செய்தான்? புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அன்பிற்குரியவர்களே. ஒரு கஷ்டவாளி அல்லாமா சுஃபியான் இப்னு உய்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு கஷ்டவாளி, ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு கவலைக்குண்டானவன் இந்த சமுதாயத்தை நினைத்து அழுதான் என்று சொன்னால், லவ் அன்ன மஹ்சூனன் பகா ஃபீ உம்மத்திஹி, ஒரு கவலையில் இருக்கக்கூடிய ஒருவன், ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்திற்காக வேண்டி அழுதான் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், லா ரஹிமல்லாஹு தஆலா தில்கல் உம்மத பிபுகாஇ, அவனுடைய அழுகையின் காரணமாக அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத்தை தருகிறார் என்று சுஃபியான் இப்னு உய்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வேறொன்றிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, புரிவோம், சிந்தனையில் தெளிவை பெறுவோம். கஷ்டங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியமத்துகள். அதற்குண்டான ஆறுதலை நாம் எங்கே தேடுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அது சந்தோஷமாக அமையுமா அல்லது நமக்கு துக்கமாக அமையுமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒன்று ஒரு கஷ்டத்தை காரணமாக வைத்து அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய விஷயங்களை விட்டும் நாம் தூரமாக செல்கிறோம். ஏதாவது இடத்திலே அல்லாஹ் நம்மை நெருங்க வேண்டும் என்று நினைத்தால், அவனுக்கு நெருக்கமாக நமக்கு ஆக்க வேண்டும் என்று நினைத்தால், கஷ்டத்தை கொடுக்கிறான், சோதிக்கிறான். பள்ளிக்கு வா, வந்து என்னை நீ நினைவு கூறு, அல்லது இருக்கின்ற இடத்திலேயே இருந்து என்னை நீ நினைவு கூறு என்று சொன்னால், வியாபாரத்தில் கஷ்டமா, சிரமமா? இந்த கஷ்டத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து என்ன தரப்பான்னு யோசிக்காம இந்த வியாபாரத்தை நம்ம எப்படி பெருக்கலாம்? இதையெல்லாம் வாங்கி வச்சா நல்ல வியாபாரமாகும். அதெல்லாம் விற்கிறது மார்க்கெட்ல ஹராமாக்கப்பட்டிருக்கும். ஆனா கடைகளில் கூட அது விற்கப்படும். வட்டி வாங்குவது ஹராம். ஆனால் இன்றைக்கு வட்டி வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்களே. இன்றைக்குரியவர்களை நான் உங்கள் விளக்கத்திற்காக வேண்டி சொல்லுவேன், கஷ்டப்படுகிறோம் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். அந்த கஷ்டம் உங்களை உயர்த்தும் என்பதற்குரியவர்கள். அந்த கஷ்ட நேரத்தின் பொழுது, உங்களுக்குண்டான அந்த சிரமமான நேரத்தின் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்ன வார்த்தையை நீங்கள் உதிர்க்கிறீர்கள்? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவத்தி, பெருமானார் உதிர்த்த வார்த்தை. தாயிலே ரத்தம் சொட்ட வந்த பொழுது பெருமானார் உதிர்த்த வார்த்தை என்பதற்குரியவர்களே, அல்லாஹ் என்னுடைய பலவீனத்தை உன்னிடத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன். என் பலவீனத்தை உன்னிடத்திலே நான் வெளிப்படுத்துகிறேன். அல்லாஹ் கஷ்ட நேரங்களிலே நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அந்த கஷ்டம் நமக்கு உயர்வை தருமா அல்லது தாழ்வை தருமா என்று தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிஞர்கள் இந்த சிரமங்களை, இந்த துக்கங்களை எப்படி கையாண்டார்கள்? அல்லாமா சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நான் அந்த கஷ்டத்தை 3 விதமா பார்ப்பேன். இந்த 3 விதமான அந்த சிரமத்தை பார்த்தேன்னு சொன்னா, அந்த கவலையை நான் கையாண்டேன்னு சொன்னா, எனக்கு அந்த கவலைகள் மறந்து போகும் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார். முதலாவது, எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் நான் எண்ணிக்கொள்வேன், அன்னமா லம் தகுன் ஃபீ தீன், எனக்கு சிரமம் ஏற்பட்டது என் மார்க்க விஷயத்தில் அல்ல, என் தீனில எனக்கு எந்த குறையையும் ஏற்படுத்தல. எனக்கு ஏற்படுத்திருக்கக்கூடிய கஷ்டம், எனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த சிரமம் என் தீனில் எந்த விதமான குறையையும் ஏற்படுத்தவில்லை. மற்ற எதிரில் எனக்கு கஷ்டம் சிரமம் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்வேன். அந்த கஷ்டத்தின் மூலியமாக என் மார்க்கம் பாராட்டப்படுமானால், என் ஈமான் சோதிக்கப்படுமானால், அதுதான் நான் கஷ்டமாக எடுத்துக்கொள்வேன். முதல் விஷயம், நான் கஷ்டம் என்பது என் மார்க்கத்தில் தான் பார்ப்பேன். இரண்டாவது, இந்த கஷ்ட நேரத்தை எனக்கு தந்த ரப்பு தஆலா இதற்கு முன்னால் என்னை சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக ஆக்கியிருந்தார். இந்த நிகழ்வு எனக்கு நடக்கின்ற வரை நான் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். இதோ இந்த நிகழ்வு என்னை துக்கப்படுத்துகிறது, என்னை சந்தோஷமாக வைத்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்துவேன். மூன்றாவது, இந்த சிரமத்திற்கு நான் பொறுமை காத்திருந்தேன் என்று சொன்னால், இந்த சிரமத்திற்கு நான் அல்லாஹ்விடத்திலே என் பொறுமையை வெளிப்படுத்தினேன் என்று சொன்னால், அல்லாஹ்
மிக நிறைந்த நிரப்பமான கூலிகளை எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தருவான் என்று நான் நம்புகிறேன். எனவே என் கஷ்டங்கள் எனக்கு பெரியதாக தெரியவில்லை, என் மார்க்கத்தில் சிரமங்கள் இல்லை. இதுவரை என்னை சந்தோஷமாக இறைவன் வைத்திருந்தால் அதற்காக அல்லாஹ் எனக்கு சுக்ரியா செய்கின்றேன். இதோ இந்த சிரமத்தின் பொழுது நான் அமைதியை பெறுகின்ற பொழுது, என் பொறுமையை நான் வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு அதற்குண்டான கூலியை பன்மடங்காக்கி தருகிறான். இதுதான் நாம் கஷ்டத்தை நோக்கி, நாம் கஷ்டத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்குண்டான அறிவு எனக்கு தெரிகிறது. அல்லாமா அப்துல் ரஹ்மான் முகாசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லித் தருவார்கள். நான் ஹிஜாஸ் மக்கா மதீனாவினுடைய பகுதியிலே ஒரு நபர் மிக கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்தார். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அவருக்கு இந்த நோய் வந்தது, இப்பொழுது அவர் நோயில் இருக்கிறத பார்க்கிறது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய், அந்த நோயை நாங்கள் பார்க்க சென்றால் அவரை பார்ப்பது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வதை கேட்டு நான் அந்த நோயாளியை பார்ப்பதற்காக வேண்டி சென்றேன். அவரை பார்த்து வரலாம் என்று நான் சென்றேன். அவருக்கு போய், எப்ப நோய் உனக்கு வந்திருக்கு, நோயில நீ ரொம்ப கஷ்டப்படுறீங்க, மக்கள் எல்லாம் நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்க, நீ எப்படிமா இருக்கேன்னு நான் கேட்டேன். கஷ்டப்படக்கூடிய நோயாளிகளே சென்று நான் கேட்டேன், நீ எப்படிப்பா இருக்க, உனக்கு வந்திருக்க நோயை பார்த்து மக்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்களப்பா, அப்ப அந்த நோயில நீ எவ்வளவு கஷ்டப்படுற சொல்லு, உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு சொல்லும் போது மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, அவர் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். இன்றைக்கு ஒரு சிரமத்தின் பொழுது நாம் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே. சிரமமான நேரத்திலே நம்மை சந்தோஷமாக வைத்திருந்த அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோமே, ஒரு கஷ்டத்திலே அல்லாஹ்வை நாம் மறந்து விடுகின்றோமே. எனக்கு இந்த கஷ்டம் என்ற ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வராமல் நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோமே அன்பிற்குரியவர்களே. ஒரு சிரமம் நம்மை அடைகின்ற பொழுது நாம் அல்லாஹ்வோடு நெருங்கி தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அந்த தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டித்தான் அந்த கஷ்டம் என்பதை புரிதல் நமக்கு வேண்டும் அன்பிற்குரியவர்களே. வியாபாரத்துல இல்ல, நான் அந்த காயத்து சொல்றதுக்குள்ள யாராவது கடைக்கு வந்துட்டா, ஒரு போன் வியாபாரம் வாங்கில, ஒரு செட்டு எடுத்துருமில்ல, ஒரு ட்ரெஸ் எடுத்துருமில்ல, நம் நினைவுகள் அன்பிற்குரியவர்களே. ஒரு கஷ்டமான நேரத்திலே அவுலியாக்கள் இறைநேச செல்வர்கள் நமக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க சொல்லி தருகிறார்கள். அவர் வந்து கேட்கிறார், அப்துல் ரஹ்மான் முகாசிரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே வந்து கேட்கிறார், ஏப்பா நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னார் அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இதுவரை நான் இருந்ததை விட இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். இதுவரை நான் இருந்த சந்தோஷத்தை விட இப்பொழுது நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஏப்பா எல்லாருமே எப்ப சிரமத்தில் இருக்கேன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த மனிதர் சொன்னார், சிரமமான நாளிலே, சிரமங்கள் நிறைந்த அந்த நாளிலே, நான் பெற்ற பிள்ளைகள் கூட என்னை கண்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே, அந்த நாளிலே, கியாமத் நாளிலே எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சோதனைக்கு நான் பொறுமை காத்திருந்தேன் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த சோதனைக்கு நான் பொறுமை காத்து அந்த பொறுமையினுடைய கூலியை நான் நினைத்து பார்க்கிறேன். யாரும் உதவிக்கு வராத அந்த நாளிலே அல்லாஹ் இந்த சோதனைக்கு நான் பொறுமை காத்தேனே, இதற்கு தரக்கூடிய கூலியை நான் நினைத்து பார்த்தேன். இந்த கஷ்டம் எனக்கு கஷ்டமாக தெரியவில்லை. உதவியில் கிடைக்கப்படாத அந்த நாளிலே இந்த கஷ்டத்திற்கு உண்டான நன்மையை சிந்தித்து பார்க்கிறேன், எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, கஷ்டத்தில் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, சிரமத்தில் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் உண்டான தீர்வாக அவர் சொல்லித் தருகிறார். தீர்வாக, சிரமங்களுக்கு உண்டான தீர்வாக அவர் சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அன்பிற்குரியவர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மனதின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் சிரம நேரத்திலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கின்றானோ, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கின்றானோ அந்த ஒன்றை பொருத்திக் கொண்டு வாழ்வதில் கிடைக்கக்கூடிய நன்மையை தவிர வேறு எதையும் நான் பெரிய நன்மையாக
நான் பார்க்கவில்லை என்று அவர் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், சோதனையின் போது நீங்கள் பொறுமையாக இருங்கள், கஷ்டத்தின் போது பொறுமையாக இருங்கள், கவலையின் போது நீங்கள் பொறுமையை கடைபிடித்து பாருங்கள் என்று அல்லாஹ் அதற்கு இருக்கக்கூடிய வெகுமதிகள் பிரம்மாண்டமாக இருக்கும் என்று அந்த வார்த்தைகள் நான் சொல்ல முடியாது. அது உணர்வுகளால் உணரப்பட வேண்டிய ஒன்று. பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுதல் இந்த மேராஜிலே அல்லாஹ் தந்தான், தன் இடம் அழைத்தான், தன்னை பார்க்கக்கூடிய நசீபை கொடுத்தான். பெருமானாருக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தெரிவு செய்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை காண்பித்தார். கஷ்டம், உலக வாழ்விலே கஷ்டம், சொல்ல முடியாத துயரம், பெருமானார் இருந்த பொறுமை, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வெகுமதிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் எனக்கு தந்த ரப்பு தஆலா தந்த கஷ்டத்தை யோசிக்கிறேன். இதற்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு என்ன வெகுமதிகளை தரப்போகிறான்? இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒவ்வொரு சிரமத்திற்கு பின்னாலும் 10 வகையான சந்தோஷங்களை அல்லாஹ் எனக்கு தர காத்திருக்கிறானே, அதை பற்றிய யோசனைகள் எனக்கு இல்லாமல் இந்த கஷ்டத்தை எனக்கு இறைவன் தந்துவிட்டானே என்று நான் இறைவனை நொந்து கொண்டு வாழ்வது எந்த புனிதக்காலமாக ஆகும் என்பதை யோசித்து பாருங்கள். என்னை படைத்த ரப்பு தஆலா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஆன்மாவும் அது தாங்க முடியாத சோதனையை நான் தரமாட்டேன் என்று என் ரப்பு தஆலா குர்ஆனிலே எனக்கு வாக்குறுதி தருகிறாரே, அப்படி இருக்க என்னை படைத்த என் ரப்பு எனக்கு இதை தருகிறார் என்று சொன்னால் அந்த தருதலில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்று அதை பெற்றுக் கொள்வதில் ஒரு பேரின்பம் இருக்கிறது. அந்த பேரின்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். நாம் கஷ்டமான நேரங்களிலே முழுக்க ரப்போடு சேர்ந்து வாழ வேண்டும். ரப்போடு நம் பயணங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். சிரமமான நேரமா, துக்கமான நேரமா, கவலைகள் கண்களை புதுங்க செய்கின்றனவா, பாக்கெட்டுகளை காலி செய்கின்றனவா, அல்லாஹ் நீங்கள் இருக்குங்கள். நீங்கள் இழந்தவைகளை விட சிறப்பானவைகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். எவ்வளவு உதாரணங்கள்! மக்கா பெருமானாரை விரட்டி அடித்தது. பக்கத்து மக்கள் பெருமானாரை விரட்டி அடித்தார்கள். 8 ஆண்டுகளில் திரும்ப அரசராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்தார்கள். சிரமங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக நீங்கள் நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை எடுத்தார்கள். தன் பிள்ளை, தான் பெற்றெடுத்த பிள்ளை ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியவர்களே, எந்த பெற்றோருக்கு அது சந்தோஷத்தை தரும்? எந்த தன் தகப்பனுக்கு அது சந்தோஷத்தை தரும்? ஏற்றுக்கொண்டார்கள். உலகமே வியக்கும்படி, இன்றைக்கு வரை போற்றும்படி உண்டான மிகப்பெரிய அதிசயத்தை அல்லாஹ் நடத்தி காட்டினானா இல்லையா என்று கூறியவர்களே, என் ரப்பு அனைத்தின் மீது மாற்றம் பெற்றவர். எனக்கு தரக்கூடிய எல்லா விதத்திலேயும் அல்லாஹ் அனைத்தின் மீது மாற்றம் பெற்றவன் அவன். எனக்கு மிகப்பெரிய வெகுமதிகளை தருவான் என்று நம்புங்கள். உமையை தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, அல்லாஹ் ஒருவன் தான் எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவன் என்று யார் நம்புகிறாரோ, அல்லாஹ் அவருக்கு போதுமானவர் என்று குர்ஆனிலே சொல்லி தருகிறார் என்று சொன்னார். உண்மைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நான் ஒரு ஹதீஸை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். சிரமங்கள் நமக்கு எந்த விதத்திலே சந்தோஷங்களை கொண்டு வந்து சேர்க்கும், எந்த விதத்திலே நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் என்று யோசிக்கின்றோமே. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். மஸ்ஜித் நபவியில் பெருமானாருக்கு முன்னால் ஒரு கல் ஒன்று இருந்தது, ஒரு சின்ன கல் ஒன்று இருந்தது. அந்த கல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்தார்கள். பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சிரமம், ஒரு கஷ்டம் இந்த கல்லுக்குள் நுழைந்தாலும், ஒரு கஷ்டம் இந்த கல்லுக்குள் நுழைந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா சந்தோஷத்தை தொடர்ந்து கொடுத்து அந்த கல்லுக்குள் நுழைந்த கஷ்டத்தை கூட அல்லாஹ் நீக்குவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்களே. கல்லுக்குள் நுழைந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய அல்லாஹ் நம் கல்லுக்குள் நுழைந்த கஷ்டங்களை அல்லாஹ் தீர்க்க மாட்டானா? ரசிக்கிறவர்களே, எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிரமமான நேரத்திலே, கஷ்டமான நேரங்களிலே நம்மை விட சிரமப்படக்கூடியவர்களை யோசித்து பாருங்கள்.
நம்மை விட இல்லாதவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை எவ்வளவு உயரத்திலே வைத்திருக்கிறார் என்ற நினைவு நமக்கு புரிந்து கொண்டிருக்கிறவர்களே. இல்லாமா இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், கஷ்டப்படாம இருக்கணும்னு நீ ஆசைப்படுறீங்களா? சிரமமே படாம இருக்கணும்னு நீ ஆசைப்படுறீங்களா? ஒரு வழியை இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வாழ்வது ரொம்ப கஷ்டம். இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அஷத்துல் ஜிஹாத், அஷத்துல் ஜிஹாத், கடுமையான போராட்டம் என்னவென்று சொன்னால், ஜிஹாதிலேயே அதிக கஷ்டமான போராட்டம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய மனோயிச்சையோடு நீங்கள் போராடக்கூடிய அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய ஜிஹாத் என்று அல்லாமா இப்ராஹிம் அதுவும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், மன் மனஅ நஃப்ஸஹு ஹவாஹன், எவன் ஒருவன் அந்த மனோயிச்சையை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்கின்றானோ, அலைபாயக்கூடிய அந்த மனோயிச்சையை விட்டு எவன் தன்னை தற்காத்துக் கொள்கின்றானோ, ஃபகத் இஸ்தராஹ மினத் துன்யா, அவன் இந்த துன்யாவில் இருந்து ராஹத்து பெற்று விடுவான். இந்த துன்யாவின் சிரமங்களில் இருந்து அவன் ராஹத்து பெற்று விடுவான். இந்த துன்யாவினுடைய கஷ்டங்களில் இருந்து சோதனைகளில் இருந்து அவன் ராஹத்து பெற்று விடுவான், அமைதி பெற்று விடுவான். அந்த அமைதிக்குண்டான காரணம் நஃப்ஸை நமக்கு என்ன ரப்பு தந்திருக்கின்றான், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா என்ன தந்திருக்கின்றானோ அதை புரிந்து கொண்டு வாழ பழகிக் கொள்ள வேண்டும் என்று கூறியவர்களே. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த நிகழ்வோடு நான் முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஹபீபுல் பதரி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசரிடத்திலே நான் வந்தேன். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹபீபுல் பதரி என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசரிடத்திலே நான் வந்தேன். இதுவரை அவரை நான் பார்த்ததே இல்லை, அவரும் என்னை பார்த்ததே இல்லை. நான் சலாம் சொன்னேன். அவர் சொன்னார், நீதான் அந்த சுஃபியானா? மக்கள் ரொம்ப பிரபலியமான பத்தி பேசுறாங்களே, அந்த சுஃபியான் நீதானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் அந்த சுஃபியானே, ஆனா அந்த புகழுக்கு உண்டான கூலிகளை எல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு நான் சொன்ன உடனே அந்த ஹபீபுல் பதரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அப்பா நீ அல்லாஹ்ட்ட அத கூலியை இத கூலியை நீ கேட்கிற, அல்லாஹ்ட்ட நீ அதத்தான் இதத்தான் நீ கேட்கிற, அல்லாஹ்வும் உனக்கு தரதில்லை. நம்ம எல்லாத்துக்குள்ள ஹவா தானுங்க, எவ்வளவோ கேட்கிறோமே, எவ்வளவோ கஷ்டப்படுறோமே, எல்லாம் நமக்கு தரலையே. இந்த கவலை நமக்கு எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. எல்லா இடத்திலும் நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், அல்லாஹ் நமக்கு தரமாட்டானே என்ற கவலை தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஹபீபுல் பதரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பார்த்து சொன்னார்கள், நீ அல்லாஹ்ட்ட வந்து கேட்கிற, மனஅல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல இய்யாக, அல்லாஹ் நீ கேட்கிறத உனக்கு தராம அல்லாஹ் தடுக்கிறதுக்கு அல்லாஹ் வந்து கஞ்சத்தனத்தினால உனக்கு தராம இல்ல, கஞ்சத்தனத்தினால அல்லாஹ் உனக்கு தராம இல்லப்பா. உனக்கு தராம இருக்கிறது அல்லாஹ்ட்ட இல்லைன்ற அர்த்தமும் இல்ல. நீ கேட்கிறத அல்லாஹ் கொடுக்கலன்னா அல்லாஹ் உனக்கு அல்லாஹ்ட்ட இல்ல, அதனால உனக்கு தரலன்னு நீ நினைச்சுக்காத. நீ கேட்கிற அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்க, அல்லாஹ் உனக்கு தரமாட்டான்னா அல்லாஹ்ட்ட கொடுக்க முடியாதுங்கிறதும் இல்ல, அல்லாஹ் கஞ்சத்தனம் பண்றாங்கிறதும் இல்ல. ஏன் அல்லாஹ் உனக்கு தராம இருக்கான்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானல்லாஹு தஆலா இன்னமா மனஅஹு நபுன் மின்ஹு வ இக்திபார், அல்லாஹ் உனக்கு அதை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால், உன்னை தடுத்த அந்த தராமல் இருக்கிறது என்பது அல்லாஹ் உன்னை சோதித்து பார்க்கிறான். நீ கேட்கின்றாய், அவன் தரவில்லை, இந்த நேரத்திலே நீ என்ன செய்கிறாய் என்பதை அல்லாஹ் உற்று நோக்குகிறான். நீ அந்த நேரத்திலே உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய நினைவை அல்லாஹ்வின் பக்கம் நீ அதிகரித்தாய் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு செலுத்தினாய் என்று சொன்னால், நிச்சயம் நிச்சயம் அன்பிற்குரியவர்களே, நாம் கேட்டதை விட சிறப்பானதாக அல்லாஹ் நமக்கு கொண்டு வந்து தருவான் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. நாடால் உணர்த்தும் அற்புதமான பாடங்களில் ஒன்று, அல்லாஹ் ஆற்றுதல் படுத்துவதற்கு போதுமானவன் ரப்பு தஆலா. நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவிலே அல்லாஹ் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்து தந்தருள்வானாக. சிரமம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக.
இந்த சிரமங்களை சகித்துக் கொண்டு பொறுமையோடு யாரெல்லாம் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்தார்களோ அந்த மனிதர்களிலே, அந்த வேண்மக்களிலே அல்லாஹ் நம் யாவரையும் சேர்த்து அருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் துஆவை ஆதரவு வைத்து வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்து கொள்கிறேன். வாசு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.